தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோக்கியா கீபேட் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்டு வருதில்லை, ரிங்டாங் சவுண்டு வருதில்லை, நாம் பேசுகிறது எதுவுமே கேட்குதில்ல. இப்போ இந்த நோக்கியா கீபேட் மொபைல் ஃபோனில் இந்த பழுது இருக்குது, நாம் எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த கீபேட் நோக்கியா மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ரிங் டாங் சவுண்டு வருதில்லை. பார்த்தீங்கன்னா ரிங் டாங் செட்டிங்கில் போகிறோம். பார்த்தீங்கன்னா ரிங் டாங் செட்டிங்கில் இருந்து இந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க ரிங் டாங் சவுண்டு, ஆனால் சவுண்டு வரலை. மொபைல் ஃபோனை பிரிச்சுட்டு பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து என்ன பழுது இருக்குன்றதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீபேட் மொபைல் ஃபோனில் வர்ற சின்ன சின்ன பழுதுகளை நாமளும் சரி பண்ணி கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பழுது, மைக் பழுது, பேட்டரி கனெக்டர் பழுது, அதே மாதிரி இந்த மாதிரி பழுதுகளை வந்து நாமளும் சரி பண்ணி கொடுக்க முடியும். மற்றது பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்த கீபேட் மொபைல் ஃபோன். பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து பிரிக்கிற நேரம் கொஞ்சம் பொறுமையாக பிரிக்கணும். பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் நோக்கியா இல்லை. பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைல் ஃபோனை வந்து அப்படி காப்பி பண்ணி கவர் அடிச்சிருக்கிறாங்க, ஆனால் இது ஒரிஜினல் வியட்நாம் தயாரிப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லேயே தெரியுது இது வந்து நோக்கியான்ற பேரில் பார்த்தீங்கன்னா சைனா தயாரிப்பு பார்க்க தெரியுது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போட்டை வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். போட்டை வெளியில் எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை வந்து நாம் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை வந்து நாம் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பஸரில் வச்சுக்கொள்கிறேன். இந்த ரேஞ்சில் வச்சுக்கொள்வோம். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து எதனால் சவுண்டு வருதில்லைன்ற செக் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யுதான்ற பார்ப்போம். மீட்டர் நல்லா வேலை செய்யுது, செக் பண்ணி பார்ப்போம். நான் நினைக்கிறேன் ஸ்பீக்கர் வந்து வயர் கனெக்டர் வந்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் அந்த மைனஸுக்கு ப்ளஸுக்கு இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயர் வந்து உள்ளுக்கு இந்த ஸ்பீக்கர்கிட்ட வயர் வந்து கட்டாக இருக்குது, அதனால தான் வந்து நம்மளுக்கு சவுண்டு வரலை. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நல்லா வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் சவுண்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நோக்கியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரிஜினல் ரிங்கர் அதாவது ஸ்பீக்கர் தான் வரும். மாற்றலாம் நான் எடுத்து பார்த்துருந்தேன், ஆனால் இது ஒரிஜினல் நோக்கியா மொபைல் ஃபோன் இல்லை, இது லோக்கல் மாடல். பார்த்தீங்கன்னா லோக்கல் மாடலில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா தயாரிப்பு. மேலே கவுசிங்கை பார்த்தா நம்மளுக்கு ஒரிஜினல் நோக்கியா மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்கு பிரித்து பார்த்தா தெரியுது இது ஒரிஜினல் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் தான் வந்து கட்டாக இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரை இதில் ஒட்டிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் ஒட்டுற நேரம் பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே வச்சு நாம் ஒட்டிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஒட்டிட்டோம். இப்போ கவசிங்கில் வச்சு பூட்டிட்டு நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்ற. இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி பூட்டிட்டோம். இப்போ வந்து நாம் சிம்மு இருக்கா இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு நாம் ஒன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் ஒன் பண்ணி பார்ப்போம் ஃபோன் எப்படி வேலை செய்யுதுன்னு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு சவுண்டு வருது. இதில் என்ன பழுது இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதாவது இதில் வந்து ஒரு வயர் கனெக்ஷன் வந்து கட்டாக இருந்திருக்குது. இந்த ஸ்பீக்கரில் கொடுத்த ஒரு வயர் வந்து கட்டாக இருந்திருக்குது. ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வாட்டர், அதாவது தண்ணி போயிருக்கு. தண்ணி போனபடியாக பார்த்தீங்கன்னா, தண்ணி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து, அதாவது அதில் வர ஒரு பங்கசாலை வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு வரும். அந்த இடத்துல வந்து அரித்தோன்னு பார்த்தீங்கன்னா வயரெல்லாம் வந்து விற்றுரும். அதோட பார்த்தீங்கன்னா போட்டில் கூட நீண்ட நாளைக்கு சேவ்ஸ், அதாவது தண்ணியில் விழுந்தோடனே சேவ்ஸ் பண்ணால் விட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் ஒரு பங்கஸ் வரும். அந்த மாதிரி பங்கஸ் வந்துச்சுன்னு சொன்னால் போட் வந்து பழுதாகிடும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரிக்க வெடிக்கணும். அரிச்சின்னு சொன்னால் போட் வந்து பழுதாகும். அந்த மாதிரி தான் இதுக்கு தண்ணி போயிருக்கு அந்த இடத்துல. அதனால ஒரு வயர் வந்து கட்டாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை கிளியர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை வந்து மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் ஒட்டி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்படி நம்மளுக்கு வேலை செய்யுது. இப்போ வந்து நாம் கவசிங்க போட்டுட்டு நாம் ரிங்டோனை செட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பத்தில் பட்டனை அழுத்தி பார்க்குற நேரம் நம்மளுக்கு சவுண்டு வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது. இப்போ ரிங்டோன் சவுண்டை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரிங்டோன் சவுண்டை செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரிங்டோன் சவுண்டு வருது. இப்போ சவுண்ட் வால்யூமை வந்து ஃபுல்லாக வைப்போம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து இந்த நோக்கியா கீபோர்ட் மொபைல் ஃபோனில் இருந்த பழுது வந்து நாம் சரி பண்ணிட்டோம். இப்போ வந்து நாம் 4 ஸ்க்ரூவையும் போட்டுட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி கீபோர்ட் மொபைல் ஃபோன்களை வந்து பழுது வந்துன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழுதுகளை வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ ஆணி பூட்டிட்டோம். இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் இருக்கா ரிங்டோன் வால்யூம் சவுண்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கோல் வருது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க கோல் வர நேரம் சவுண்டு வரலைன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு வருது. இப்போ வால்யூமை நாம் ஃபுல்லாக வச்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஓகே. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நாங்கள் ஃபோன் வந்து ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே கோல் வருது. அதனால் வந்து இப்போ வந்து நான் சைலண்டில் போட்டிருக்கிறேன். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் கீபோர்ட் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளேயில் வர்ற பழுது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின் பழுது, அது மாதிரி மைக் பழுது, அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து துப்புராக வேலை செய்யாமல் போயிடும். இந்த மாதிரி பழுதுகளை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ரிப்பேர் பழுது பார்க்குற நாமளும் வந்து இந்த மாதிரி பழுதுகளை வந்து ஈஸியாக சரி பண்ணி கொடுக்க முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.